VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல போட்டோஷாப்பில் லேயர்ஸ் என்றால் என்ன, லேயர்ஸை எப்படி உருவாக்குவது, அதில் ஆப்ஜெக்ட்டுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் என்பது ஒரு ஆப்ஜெக்டையும் மற்றொரு ஆப்ஜெக்டையும் தனித்தனியாக பிரித்து பயன்படுத்த இந்த லேயர்ஸ் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதில் நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேண்டுமானாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதற்கு இந்த இடத்துல நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கன்னாவே கிரியேட் எ நியூ லேயருங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் 1ன்னு ஒரு லேயர் கிரியேட் ஆகும். இது போல் நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை லேயர் வேண்டுமானாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் இந்த லேயரினுடைய பெயர் பேக்ரவுண்ட் லேயர். ஓகே, இதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கூகுள் சர்ச் பாக்ஸில் இமேஜிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேண்டுமோ அதனுடைய பெயரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அடுத்து டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனி கலருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண இமேஜ்களில் உள்ள ஒயிட் பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிட்டு பிக்சர் மட்டும் தனியாக நமக்கு ஷோ ஆகும். இதை டவுன்லோட் பண்ண ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிஎன்ஜி இமேஜ்னு ஷோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் ஜேபிஜியாக சேவ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் உள்ள இந்த ஒயிட் கலரும் ஆட் ஆகி வரும். அதற்காகத்தான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ண சொல்கிறேன். ஓகே, நாம் சேவ் பண்ண 2 ஆப்ஜெக்ட்டுகளையும் அதாவது இமேஜ்களையும் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தனித்தனி விண்டோவாக உள்ளது. ஒவ்வொரு விண்டோவில் உள்ள இமேஜையும் பார்க்க நீங்கள் ஒவ்வொரு லேயராக மினிமைஸ் பண்ணியும் பார்க்க முடியும். அல்லது இது போல் ரீஸ்டோர் டவுனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் ஒவ்வொரு இமேஜையும் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் டேப்புங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் ஒவ்வொரு விண்டோவில் உள்ள இமேஜையும் வியூ பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு விண்டோவில் உள்ள இமேஜையும் அதாவது ஆப்ஜெக்டையும் ஒரே விண்டோவில் கொண்டு வர எந்த ஆப்ஜெக்ட் எந்த விண்டோக்குள்ளார வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ண இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷீட்டில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் இந்த மூவ் டூலானது பயன்படுகிறது. இப்போ நீங்கள் ட்ராக் பண்ண இமேஜானது லேயரை விட்டு பெரிதாக உள்ளது, அதாவது லேயருக்கு வெளியில் உள்ளது. அதை லேயருக்குள்ளே கொண்டு வர கண்ட்ரோல் ப்ளஸ் டீங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடும். அப்படி செலக்ட் ஆனது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த ஷீட்டை ரெடியூஸ் பண்ண கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸுங்கிற பட்டனை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகி உள்ளது ஷோ ஆகும். அதை இந்த லேயருக்குள்ளே கொண்டு வர ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸில் ஏதாவது ஒரு கார்னரில் இருந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் ரெடியூஸ் ஆகும். அதை நீங்கள் லேயருக்குள் தேவையான இடத்தில் வைத்துக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் தேவையில்லாத லேயரை டெலீட் பண்ணிக்கவும் முடியும். லேயரை டெலீட் பண்ண எந்த லேயர் டெலீட் பண்ண வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல உள்ள டஸ்ட்பினில் போடுவதன் மூலம் லேயரானது டெலீட் ஆகிடும். ஒவ்வொரு லேயருக்கும் நீங்கள் நேமை கொடுக்க முடியும். நேம் கொடுக்க லேயர் மேலே டபுள் டைம் கிளிக் பண்ணதும் இது போல் ஷோ ஆகும். அதன் பிறகு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த லேயர் செக்ஷன் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் F7 ப்ரெஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிக்க முடியும். மறுபடியும் எனேபிள் பண்ண F7 ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் லேயரானது ஷோ ஆகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.